ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன மாதிரி ரிடில்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம்னா க்ளூவை வச்சு மூவியை கெஸ் பண்ணுற ரிடில்ஸ் தான். ஒரு டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஹீரோ சிவகார்த்திகேயன், ஹீரோயின் சாய் பல்லவி. க்ளூவை வச்சு ஈஸியாக கெஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் என்னன்னா அமரன் மூவி தான். நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் கெஸ் பண்ணுற ஒரு மூவியும் கமெண்ட்டில் சொல்லிட்டே வாங்க. அண்ட் மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். ஏன்னா கடைசியில் நான் ஒரு ஸ்பெஷல் ரிடல் கேட்டிருப்பேன். அதுக்கு யார் கரெக்ட் ஆன்சர் சொல்கிறீங்களோ அவங்களோட கமெண்ட், அவங்களோட நேமோட என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லுவேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கடைசி ரிடலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கான ரெண்டாவது ரிடல் என்னென்னா, இந்த மூவி கெஸ் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம். அண்ட் இதுக்கு ஆன்சர் என்னன்னா 11 மூவி தான். ரீசெண்டாக தான் இந்த மூவியை பார்த்தா கிளைமேக்ஸும் சும்மா ட்விஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் இந்த மூவி பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு இந்த மூவி பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கான தேர்ட் ரிடல் என்னென்னா, இது என்னோட ஃபேவரட் மூவிங்க. இது கெஸ் பண்ணுறீங்களான்னு பார்க்குறேன். அண்ட் ஆன்சர் என்னன்னா சீதாராமன் மூவி தான். இந்த மூவி நான் இது வரைக்கும் 8-9 வாட்டி கிட்ட பார்த்துருக்கேன். ஆனால் இது வரைக்கும் எனக்கு சந்திச்சதே இல்லை. நீங்கள் இந்த மூவி பார்த்துருக்கீங்களா? எத்தனை தடவை பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கான ஃபோர்த் ரிடல் என்னென்னா, பிரதீப் அண்ணாவோட மூவி தான். ரீசெண்டாக வந்த மூவி. ஸோ க்ளூ வச்சு கெஸ் பண்ணுறீங்களான்னு பார்க்குறேன். ஆன்சர் டிராகன் மூவி தான். இந்த மூவியில் ஒரு அரியர் கிளியர் பண்ணுறது தான் மெயினான சப்ஜெக்டாக இருக்கும். ஸோ ஈஸியாக கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் 4 கொஸ்டின்ஸ் புரிஞ்சிருக்கு. உங்களுக்கான 5வது ரிடல் என்னென்னா, சூர்யா அண்ணா மூவி தான். கெஸ் பண்ணுறீங்களான்னு பார்க்குறேன். ஆன்சர் என்னன்னா சூர்யா ரிப்போர்ட்டர் மூவி தான். சூர்யா அண்ணாவோட ஒரு மாஸ்டர் பீஸ்னு சொல்லுவேன். உங்களுக்கு சூர்யா அண்ணாவை பிடிக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த ரிடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு பாருங்கள். அண்ட் உங்களுக்கான 6வது மூவி என்னென்னா, நம்மளோட ஸ்லாக் ஸ்டார் அல்லு அர்ஜுனோட மூவி தான். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அண்ட் ஆன்சர் என்னன்னா புஷ்பா 2 மூவி தான். புஷ்பா 1, 2 எதை கெஸ் பண்ணியிருந்தாலுமே இது கரெக்ட் ஆன்சர் தான். நீங்கள் கரெக்ட் ஆன்சர் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கான 7th மூவி என்னென்னா, இந்த க்ளூவில் இருக்க ஃபோட்டோ எந்த மூவியில் வரும்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கனால இந்த மூவி ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஸோ யோசிங்க. நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான். ஆன்சர் ஓமை கடவுளை மூவி தான். அதில் ஹீரோக்கு விஜய் சேதுபதி செகண்ட் சான்ஸுக்காக இந்த கார்டை கொடுப்பாரு. மூவி பார்த்துருந்தீங்கன்னா ஈஸியாகவே கெஸ் பண்ணிருக்கலாம். அண்ட் உங்களுக்கான நெக்ஸ்ட் ரிடல் என்னென்னா, நம்ம சசிகுமார் அண்ணனோட மூவி தான். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இந்த சாங்கை பார்த்தோன்னே ஈஸியாக கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அண்ட் ஆன்சர் என்னன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி மூவி தான். அந்த படத்தில் ஒரு பர்டிகுலர் சீனில் இந்த சாங் வரும். அண்ட் அந்த மூவி உண்மையாகவே வேறு லெவலாக இருக்குது. நான் ரீசெண்டாக தான் பார்த்தேன். நீங்கள் அந்த மூவி பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு அந்த மூவி பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கான அடுத்த மூவி என்னென்னா, இதில் க்ளூ இமேஜ் வச்சு நீங்கள் நல்லா யோசிச்சிங்கனால ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆன்சர் என்னன்னா டிமாண்டிக் காலனி 2 மூவி தான். அதில் ஒரு பர்டிகுலர் சீனில் ஒரு மூட்டை ஃபுல்லாக இருக்க ஃபோக் ஸ்பூன் அப்படி கீழே விழும். செம்மையாக இருக்கும் அந்த சீனு. அண்ட் அடுத்த மூவி என்னென்னா, ஈஸியாக கெஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆன்சர் லப்பர் பந்து மூவி. அண்ட் இது வரைக்கும் எத்தனை கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிட்டே வாங்க. நம்ம நெக்ஸ்ட் ரிடலுக்கு போயிடுவோம். அண்ட் உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, விஜய் சேதுபதி அண்ணா மூவி தான். க்ளூவை பார்த்தோன்னே டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிருக்கும். யோசிங்க.
ஆன்சர் என்னன்னா மகாராஜா மூவி தான். இந்த மூவியில் இந்த குப்பத்தொட்டி தான் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணோம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு விஜய் அண்ணா பிடிக்குன்னா ப்ளூ ஹார்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு அடுத்த ரெடியில் என்னென்னா நம்ம தலையோட மூவி தான். தலையும் திருச்சவும் காம்போவாக நடித்த மூவி. அண்ட் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அந்த ஆன்சரை கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடாமுயற்சி மூவி தான். உங்களுக்கான அடுத்த ரெடியில் என்னென்னா இதுவும் அருள்நிதி ஒரு மாஸ்டர் பீஸ்னு சொல்லலாம். மூவி செம்மையாக இருக்கும். இது என்ன மூவின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஆன்சர் டைரி மூவி தான். மூவி பார்க்கலாம் இப்பயே போய் பார்த்துருங்க. ஏன்னா மூவியில் ஹாரரு ப்ளஸ் கிரைம் த்ரில்லர்னு சொல்லிட்டு மூவியே வேறு லெவலில் இருக்கும். அண்ட் அடுத்த மூவி என்னென்னா நம்ம கவின் அண்ணாவோட மூவி தான். க்ளூ வச்சு கெஸ் பண்ணிடலாம். ஸோ யோசிங்க. அந்த ஆன்சர் டாடா மூவி தான். எனக்கு கவின் அண்ணாவை பிக் பாஸ்ல இருந்தே பிடிக்கும். உங்களுக்கும் கவின் அண்ணாவை பிடிக்குமா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கான லாஸ்ட் கொஸ்டின் என்னென்னா ரீசெண்டாக சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி தான். அது ஜீவானோட மூவி. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆன்சர் என்னன்னா பிளாக் மூவி தான். இந்த மூவி ஃபுல்லாகவே டைமை பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. ஸோ க்ளூ வச்சு ஈஸியாக கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நான் சொன்ன அந்த ஸ்பெஷல் ரெடியில் என்னென்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கான கொஸ்டின் என்னென்னா விஷ்ணு விஷாலோட மூவி தான். ஆன்சர் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கெஸ் பண்ணியிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் நேம் நெக்ஸ்ட் வீடியோவில் வரணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த த்ரூ அவுட் வீடியோவில் ஒரு இடத்துல மட்டும் ஃபியூ செகண்ட்ஸுக்கு நான் இங்கே போடுறல இங்கே ஒரு சிம்பிள் வரும். இந்த சிம்பிள் இந்த வீடியோவில் ஒரு இடத்துல ப்ளே ஆகியிருக்கும். அது எந்த இடம்னு சொல்லிட்டு யார் கரெக்டாக கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்பியும் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு ஸ்பெஷல் ரிலே ப்ளே பண்ணல அதோட ஆன்சரையும் நான் இங்கே ஒரு சிம்பிள் போட்டுருக்கேன். இந்த சிம்பிள் இந்த வீடியோவில் எந்த இடத்துல வந்துச்சு ஃபியூ செகண்ட்ஸ் கண்டிப்பாக ப்ளே ஆயிருக்கும். அது எந்த இடத்துல வந்துச்சுன்னு சொல்லிட்டு கரெக்டாக கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ரெண்டுத்தையும் யார் கரெக்டாக கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்கிறீங்களோ அவங்களோட நேம் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் வீடியோவில் எந்த இடத்துல வந்துச்சுன்னு யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபஸ்ட்டு ஒரு 15 ரிடில் பார்த்தோம்ல, அதில் நீங்கள் 11லேருந்து 15க்குள்ள ஆன்சர்ஸை கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஒரு கோல்டு மெடல். ஐயோ அவ்வளோ கெஸ் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு கம்மியாக கொஞ்சம் 7லேருந்து 10க்குள்ளே நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கவலையப்படாதீங்க, ஒரு சில்வர் மெடலிஸ்ட். செகண்டாக இருந்தால் என்ன, செகண்டாக இருந்தாலும் மாஸ் தான். அப்படி இல்லை அதுக்கும் கம்மியாக இருக்குது, 1லேருந்து நான் 6 பேருக்குன்னு கெஸ் பண்ணியிருக்கேன் பிரான்ஸ் மெடல் அப்படின்னா கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ கீழே கண்டிப்பாக என்னோட வேறு ஏதாச்சும் ஒரு வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த வீடியோக்குள்ளே போங்க. அந்த வீடியோவில் இதை விடவே இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். நான் எல்லாமே ஈஸியாக தான் போட்டிருப்பேன். அந்த வீடியோ கிளிக் பண்ணி அதில் கோல்டு மெடல் வாங்க பாருங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்களோட கமெண்ட்டுக்கு லைக் போட சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா லைக் போகிற கமெண்ட் தான் டாப்பில் வரும். நான் டாப்பில் இருக்க கமெண்ட்டை தான் எடுக்க முடியும். ஸோ உங்களோட கமெண்ட் வரணும்னா நான் ஃபஸ்ட்டு பண்ணதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை உங்களோட முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி உங்களோட கமெண்ட்டை லைக் போட சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.